வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. மாயாஜால் கிருஷ்ணன் சேனல் சார்பாக நேரம் வரவேற்கிறேன். நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். ரொம்ப கேப் அடுத்த வீடியோவுக்கு. சரி, ஓகே. இன்றைக்கு ஓம் மையகலிம் சம்பவம் பத்திரகாளி நமக்கா. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடன் பிரச்சனை தீர்வதற்கு அதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு கோயில் பரிகாரங்கள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? திருச்சேரை கும்பகோணத்துலேருந்து பக்கம் ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சாரபரமேஸ்வரர் கோயில் அப்படின்னு. அது கடன் பிரச்சனைக்காக மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம். சரிங்களா? அங்கே சென்று ஒரு அர்ச்சனை செய்து வணங்கி வர கடன் பிரச்சனை தீர்வதற்கான உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். சரிங்களா? அதுக்காக சாமி ஒரு 500 கட்டில் ஒரு 50-60 கொடுக்க மாட்டார். நீங்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு வழி கிடைக்கும். சரிங்களா? சார பரமேஸ்வரர் கோவில் இது கடன் ருண உமாச்சனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ருணம்னா கடன், ரணம் அப்படின்னா தான் அந்த காயம், ருணம்னா கடன். அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்காக உள்ள ஒரு சிறப்பான கோயில். எப்படி இப்போ திருமண தடை இருந்தால் சில பேர் கல்யாண சுந்தரேஸ்வர் திருமணஞ்சேரி போகிறாங்க, அதுபோல தான். அது மாதிரி இந்த கோயிலில் போய் சிவபெருமனை வணங்க கடன் பிரச்சனை படிப்படியாக செய்கிறோம். சார பரமேஸ்வரர் கோயில் அது பக்கத்துலேயே, இன்னும் கொஞ்சம் தூரத்தில், பக்கத்தில் இல்லை, இன்னொரு திருவாரூர் கும்போணம் மயிலாடுதுறை டு கும்போணம் ரோட்டில் இன்னொரு கோயில் இருக்குது. அது சரபேஸ்வரர் கோயில். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இது கடனுக்கு திருச்சேரை அந்த ஊரில் இருக்கிற சிவபெருமானை போய் வணங்குங்க. சரி, இன்னொரு கோயிலை பற்றி சொல்லிட்டோனோ, சரி அதையும் சொல்லிவிடுவோம். அது பார்த்திங்கன்னா இந்த மாந்திரிக செய்வினை ஏவல் பில்லிக்கு அந்த மாதிரியான கோளாறுகளுக்கு சரபேஸ்வரர் வெரி பெஸ்ட்டு. சரபேஸ்வரர் மந்திரம் ஏற்கனவே நானும் போட்டிருக்கேன். ஓம் கேம் காம்பட் பிரணாகிரகாட்சி பூம்பட் சதுர சம்ஹாரணாய சரபசல்வாயா பக்ஷிராஜய கும்பட் சுவாகா. இதான் அந்த மந்திரம் சொல்லி வணங்கி வர அது தீரும். இந்த கோயிலுக்கு போயிட்டிங்கன்னா ஒரு டைம் போயிட்டு வந்தாங்கனாவே அந்த மாதிரியான ஏவல் பாதிப்புங்க. அது வேறு கோயில். இப்போ நான் கடன் பிரச்சனைக்கு சொல்லும்போது பக்கத்தில் உள்ள இந்த கோயிலுக்கு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல. அது ருணோமேஷனர் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒரு வழி கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் போய் அதனுடைய ரிசல்ட் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இவ்வளோ தூரம் வந்தாச்சு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதே போல் சீர்காழி தாலுக்கா திருவெண்காடு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம். அது அங்கே உள்ள 3 குளத்துலேயும் அங்கே உள்ள ஏதோ ஒரு ரூமில் தங்கிட்டு 3 குளத்துலேயும் குளித்து காலில் போய் சிவபெருமானும் பார்வதிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் 100% ஒரு குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டாகுதுங்கிறத நான் கண் கூட பார்த்த அனுபவம் அது. சரி, இன்றைக்கி ஃபுல்லாக ஆலயங்கள் தான், ஆலய பரிகாரங்கள் தான். அது தேவார பாடலில் இவர் நம்ம ஞான சம்பந்தரே சொல்லியிருக்காரு. காளி மாநகர் வாலி சம்பந்தன் அப்படின்னு சொல்லி அது நான் சொல்கிறது பொய்யாகாது அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்லியிருக்காரு. அது உண்மையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க போய் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. ஸோ ஓகேங்க. அடுத்து பத்திரகாளி அம்மன். நான் டெய்லி வீட்டிலே வணங்கிட்டு இருக்கேன். இன்னும் போவே இல்லை அம்பகரத்தூர். போய் பத்திரகாளி அம்மனையும் கும்பிடணும். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டோம். தற்சமயம் நான் இருக்கும் அதோடு இல்லாமல் வைத்தீஸ்வரன் கோயில் நோய் பாதிப்பு உள்ளவங்க இங்கே உள்ள சித்தாமிர்த தீர்த்தம்னு ஒரு குளம் இருக்குது. அதில் குளிச்சுட்டு வைத்தீஸ்வரனுக்கு உப்பு மிளகு வாங்கி தலையை சுற்றி போட்டுட்டு நோய் தீரணும்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு நோய் படிப்படியாக அதனுடைய வேகம் குறையும். சரிங்களா? இது மாதிரி மயிலாடுதுறை கும்பகோணம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நவகிரக கோயிலும் இருக்குது. பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் எல்லாம் இனிமேல் இருக்குது. இப்போ நவகிரக டூர் கூட பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே அரேஞ்ச் பண்ணுறாங்க. காலைல கும்பகோணத்துலேருந்து 6 மணிக்கு கிளம்பி கும்பகிரகத்தையும் சுற்றி காமிச்சிட்டு 750 ரூபா ஆன்லைனில் புக் பண்ணி நீங்கள் அந்த பஸ்லேயே போகலாம். அரசாங்க பஸ்ஸில் 9 நவகிரக கோயிலையும் சுற்றி காமிக்கிறாங்க. இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா தகவல். ஓகே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கு பயன்படும். ஓகேங்களா? சரி, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். ஓம் ஐயங்களையும் சவும்
மம் பத்ரகாளியே நமோ நமக. ஓம் நமோ நாராயணாய. ஓகே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் பத்ரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். பாய்.